சுவையை தரும். கண்ணால பார்க்கலாம், காதால் கேட்கலாம், நாசியால் நுகரலாம், நாவால் சுவைக்கலாம், மெய்யன் மகிழக்கூடிய கனி. உள்ளதை நினைச்சீங்க. ஆமா மாப்பிள்ள. கண்ணால பார்த்து எனக்கு மட்டுமே இது கிடைக்கணும்னு நினைச்சேன். காதால கேட்டிருக்கீங்க. ஆமா. கனியின் ஓசிய உள்ளத்தால மகிழ்ந்திருக்கிறேன். இந்த கனி முருகன் கிடைக்கும்னு. ஆமா. அப்ப நாசியால் நல்ல நறுமணத்தை சுவாசித்தேன். எப்படி பலாப்பழம் வெடிச்சா ஊருக்கே மணக்குதோ அப்ப இந்த கனி முருகா. நாவால் ஒரு சிறப்பான ஒன்றை பார்க்கின்ற பொழுது ருசிக்கா விட்டால் நாக்கில் எச்சி ஊர்னா ஒரு சுவை கொடுக்கும் இல்லையா? ஆமாங்க. அந்த சுவை. ஆனா முருகப்பெருமானுக்கு மட்டும் இந்த சுவை கொடுக்கும். அது எனக்கு கொடுக்காது முருகா. அப்படி இல்லை. ஆமா. பச்சைகள் கண்டால் பச்சைகள் கண்டால் நேரமதை பற்றி பச்சைகள் கண்டால் நேரம் அதை பற்றி பச்சிடாதோ கல்வி அப்படி என்றால் அழுகி போன கனியா? அருவருப்பான கனியா? அருவருப்பானதா? பறவை பறந்தோட காரணம் கண்ட பெருமானுக்காக ஒரு கனியை கண்டு வந்திருக்கேன்னா அது அழுகி போனதாகவோ அருவருப்பானதோ விகாரமாவோ உன்னை பார்த்து வரமா முடியுமா? இல்லைங்க, பறவை பறந்தோட ஏன்னு கேளுங்க. இந்த கனியை கண்ட மாத்திரத்திலே பறவை இனங்களுக்கு ஒரு எண்ணம். சரி, இது முருகப்பெருமானுக்கென்று படைக்கப்பட்டதே, இதை நம்ம சாப்பிடலாமா என்ற எண்ணம் கொண்டு ஓடுகிறது. அப்படின்னா இந்த கனியில் பறவை இனங்களுக்கு இந்த கனி எட்டாத உயரத்தில் இருக்கிறது அர்த்தம். பறவைகள் எனக்கு எப்படி எட்டுமா? உங்களுக்கென்று படைக்கப்பட்ட உங்களுக்கு மட்டும்தான் நாங்க எட்டோம். அப்படியா? அவ்வளவுதான் சிறப்பு. அப்படி என்றால் எட்டாத கொம்பினில் இருக்கும் மக்களுக்கு எப்படி மகாமுனிவரே, மரம் என்றால் வேர் இருக்கும், தண்டு போய் இருக்கு, கிளை இருக்கு. சரி, கிளைக்கு இலைக்கு இடையில பூ மலரும், பூ பிஞ்சாக, காயாக, காய் கனியாக. நீங்க கொம்பு இருக்குன்றீங்களே, ஒருவேளை கொம்பு இருந்தாலும் நான் பிடிச்சு கனியை பறிக்க ஏறும்பொழுது கொம்பு ஒடிஞ்சிடாதா? மரம் இருந்தா மரத்துல கிளை இருக்கும். ஆமா, கிளையில கொம்பு. ஆமா, கொம்புல காம்பு, காம்புல கனி. இதுதான் உலக இயல்பு. ஆனா கொம்பு இருக்குன்றீங்களே, இந்த கனி மேல கொம்பு, கொம்பு மேல காம்பு. கொம்பு ஒடிஞ்சிடாதா? என்ன முறை? நீங்க இல்ல, உங்களை மாதிரி 100 பேர் பிடிச்ச இந்த கொம்பு தொங்கினாலும் வளைஞ்சு கொடுக்க ஒருபோதும் முடியாது. நீங்க கேட்டீங்களா? 100 பேர் பிடிச்சா கொம்பு ஒடியாதான். ஆனா என் மாமன் கொம்பு பிடிச்சா சந்தேகம். ஆனா உங்களை மாதிரி பிடிச்சா அது கண்டிப்பா ஒடியாது முருகா. அவர் வந்து வெறி கொண்டு அந்த செயலில் இறங்குவார். போதும்பா போதும்பா. நல்ல ஏன்னா தான் ஏற்றிருக்கக்கூடிய அந்த செயலிலே அந்த சிந்தனை முழுவதும் அதிலே செயல்படுத்தக்கூடியவர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அத்தனை சிறப்புக்குரிய என் மாமன். ஆனா இந்த கனி உங்களுக்கென்றே படைக்கப்பட்டது. கண்டது கனி அல்ல முருகா, கண்டது கண்ணி. பொம்பளை பிள்ளையா? யார பாட்டு இருந்தீங்க? சுந்தரவள்ளி. எங்க இருக்கா? ஆதியில கொடுத்தீங்க 2 பிள்ளைக்கு வாக்கு. ஆமா, அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி. அமிர்தவள்ளி கல்யாணம் பண்ணியாச்சுல. சரி, சுந்தரவள்ளி கல்யாணம் பண்ணணுமா இல்லையா? அதை நினைவூட்டு வந்திருக்கிறேன் முருகா. சுந்தர கல்யாணம் திணை சொல்லி மத்தியில திணைக்காவல புரிஞ்சுக்கிட்டு இருக்கா. கல்யாணம் பண்ணணும். ஆமா முருகா, இப்படியே போகாதீங்க. என்ன காரணம்? இப்படி பண்ணினா அவன் பயந்துருவான். சரி, ஏன் சொல்லுங்க? என்ன காரணம்? ஏன்னா அவருடைய குலக்கடவுள் தாங்கள். குலக்கடவுளை வந்துட்டாருன்னு அதிர்ச்சிக்குள்ளாயிருவா. இப்படியே செல்லாமல் வேடனாக சென்று மான்குட்டி வந்தது என்ற வழக்குரைத்து அண்ணவனை கடிமணம் புரிந்து காட்சி தர வேண்டும் முருகா. புகழ்லாம் சொன்னீங்களா? சொன்னேன் முருகா. அவதான் அஞ்ஞானத்துல மூழ்கி இருக்கிறாளே, சரி, அவள் மெஞ்ஞானத்தை புகுத்துவதற்காக தான் உங்களை போக சொல்றேன். பெருத்து பேசியிருக்கா. ஆமா, சரி, நான் பாத்துக்கிட்டேன். இப்ப அவளை போய் திருமணம் பாட்டிக்கிற பாமாலையோடு திருமண குறி பூமாலையோடு அடியன் வருகின்றேன். அப்படி உங்களுக்கு இந்த உலகில் என்று புகழ்மால் நினைத்து அது ஒன்று போதும் முருகா. சென்று பாருங்கள். என்று வெற்றி உங்களுக்கு. பிள்ளையார் கோவில் வெட்டி சார்ந்த ஐயப்ப பக்தர்கள் அன்பு உள்ளங்கள் சார்பாக மீண்டும் ஒரு ஐயப்ப பாடல் கேட்டிருந்தார்கள். அன்பு உள்ளங்களது விருப்பத்திற்கு இணங்க